ஆனால் இந்த வருஷம் 2026 கண்டிப்பாக திராவிட மாடலில் தான் கண்டிப்பாக வருவாங்க. இளம் வயசு வர வேண்டியது தான். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் சரியில்லை காரணம் அவர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம், ஒருத்தர் விஜயகாந்த் வருவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் மக்கள் அவரை பெருசாக கொண்டாடல. பட் விஜய் அந்த அளவுக்கு பெருசாக நாங்கள் இப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் ஏதாவது மக்களுக்கு மாற்றம் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நாங்கள் பத்தலை சார். கண்டிப்பாக விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கட்டமைப்பு பத்தாது. மாறுவாங்க. தொகுதிக்கு 20,000 ஓட்டு வாங்க. ஓட்டு டிவி தான். தொகுதிக்கு 20,000 ஓட்டு வரும். ரசிகர் போடுவாங்க விஜய்க்கு. 234 தொகுதியிலையும் ரசிகர் ஒரு இடத்துல 20,000 ஓட்டு போடுவாங்க. விஜயகாந்தோட ரசிகன் தான். கட்சி அப்பாற்பட்டு நல்ல மனிதன், அன்பானவர். ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கலை. வந்தால் ஏற்றுக்குவோம் சார். இப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் வரணும், வந்தால் தான் தெரியும் மாற்றமே. எதுவுமே மாற்றாதே தெரியாது. அங்கே டிவி தான். புதுசாக தான் எதுவும் பண்ணல. இப்போ இதுக்கப்புறம் இவர் புதுசாக வந்தாருன்னா நாளைக்கு என்ன பண்ண. கரண்ட் ஏற்றிருக்காங்க சார். அது வேணால் குறைக்கலாம் சார். மற்றபடி கேட்டால் தான் சார் பண்ணிகிட்ருக்காங்க. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சார். கம்மி தான். இவங்களோட திராவிட மாடல் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு மாதம் 1000 ரூபா, மகளிர் பேருந்து, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சார். அவங்க தான் கண்டிப்பாக 2026 எடுப்பாங்க. இளம் வயசு வர வேண்டியது தான். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் சரியில்லை காரணம் அவர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அரசியல் தலைவர்லாம் பார்த்துருப்பீங்க. அல்ல இப்போ 90% இப்போது அவர் பக்கமாக இருக்குது. மக்கள் அவர் வரத்துக்கு 90%. பார்க்குறீங்கன்னா இப்படி ஒரு தனி மனுஷன் இப்படி இவ்வளோ திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் முன்னாடி ஆதிக்கம் செலுத்துறாரு. அந்த கருத்து இல்லை. இப்போ பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் கவர் பண்ணிட்டார். மக்கள் கவர் புஷ்டா போல இல்லை. அவர் ஆட்சி இப்போ பிடிச்சாருன்னா நல்லா பண்ணுவார்னு வரும். இதுக்கு இப்போ இருக்கிற ஆட்சிகள் அதிமுக திமுக ஆட்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதாவது ஆட்சியாளருக்கு ஒரே 2 பேர் மாறினதுனால 3வது ஆள் வாய்ப்பு கொடுக்கும். சரி, அது 2026 முதல்வராக யார்? 2026 விஜய் முதல்வராக அதான் நம்ம நினச்சி பார்க்குறோம். அப்படி வரணுன்ட்டு தான் நினச்சி பார்க்குறோம். விஜயோடைய பொலிட்டிக்கல் அவர் இந்த நேரம் வந்தது கரெக்டான நேரம் தான். பட் இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாற்றி ஆட்சி செஞ்சதில் இப்போ இவர் வந்தது பெரிய விஷயந்தான். ஆனால் கரெக்டான டைமில் கரெக்டாக வந்ததுனால மக்கள் பெருசாக அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை அவர் பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும். தாராளமாக நிற்க முடியும். என்னென்னா ப்ரெஷர் கொடுப்பாங்க. பொலிட்டிக்கலில் ஒருத்தர் மேலே போனால் இன்னொருத்தர் இது பண்ண மாட்டாங்க. பட் அவர் அமுக்க தான் பார்ப்பாங்க. அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. பட் அதையும் மீறி அவர் வெளியே வந்தார்னா இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவரை எல்லாரும் தேடுறாங்க, ஒரு மாற்றத்திற்கான கட்சியும் தேடுறாங்க. அது விஜயா இருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம், ஒருத்தர் விஜயகாந்த் வருவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் மக்கள் அவரை பெருசாக கொண்டாடல. பட் விஜய் அந்த அளவுக்கு பெருசாக நாங்கள் இப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் ஏதாவது மக்களுக்கு மாற்றம் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். விஜய் நம்ம ட்ரோல் பண்ணியே பாதி காரியங்களை அதை அந்த தப்பாக விஜய் சைடு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக கண்டிப்பாக. என்னென்னா அவர் சினி ஃபீல்டுலேருந்து வந்ததுனால நிறையா அவருக்கு பிரச்சனைகள் இருக்குது. பட் இந்த டைம் அவர் சினி ஃபீல்டை விட்டுட்டு மாற்று அந்த மாதிரி யோசித்து அரசியலுக்கு உண்டான காரியங்கள், மக்களுக்கு உண்டான காரியங்கள் பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பெருசாக இருக்கும். அட்லீஸ்ட் அவர் சிஎம்மாக ஆகலை அப்படின்னாலையும் அவருடைய இது கண்டிப்பாக பெருசாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நாங்கள் தருமபுரி. தேங்க்யூ. மாறுவாங்க. தொகுதிக்கு 20,000 ஓட்டு வாங்க. ஓட்டு டிவி தான். தொகுதிக்கு 20,000 ஓட்டு வரும். ரசிகர் போடுவாங்க விஜய்க்கு. 234 தொகுதியிலையும் ரசிகர் ஒரு இடத்துல 20,000 ஓட்டு போடுவாங்க. 20,000 ஓட்டு கிடைக்க முடியுமா? சொல்லலாம். அப்படிலாம் நினைக்க கூடாது. ஆகும்போது பார்ப்போம். சான்ஸே இல்லை. கன்ஃபார்ம் இல்லைன்னா எதிர்கட்சியாக வரும். ஒன்றும் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி. விஜயெல்லாம் 20,000 ஓட்டு தொகுதிக்கு 234 தொகுதியிலையும் 20,000 ஓட்டு ரசிகர் போடுவாங்க. இன்னும் நான் எதுவுமே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சுக்கலாம் என் தலைவர் மட்டும்தானா தெரிஞ்சுனேன். ஆனால் அவரை பற்றி சொல்லலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. செய்கிறாங்க செய்யலையோ அது அவங்களோட பிரச்சனை. நம்ம தலைவர் செய்கிறாரா அதுதான். ஆனால் என் தலைவர் வருவார். ஆனால் 2026 அவர் வருவார் கன்ஃபார்ம்.
ஒரு ஓட்டு கூட விஜயால ஜெயிக்க முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் வரணும், வந்தால் தான் தெரியும் மாற்றமே. எதுவுமே மாற்றாதே தெரியாது அங்கே. திமுகவா டிவிகேவா? டிவி தான். டிவிகே தான். டிவி தான். விஜய் தானே ஜெயிப்பாரு. ஆமாம். என்னடா காரணம்? ஏன் இப்படி சொல்கிறேன்னா எனக்கு புரியல. ஆனால் விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜய் தான். வந்து யாரும் வந்து புதுசாக தான் எதுவும் பண்ணல. இப்போ இதுக்கப்புறம் இவர் புதுசாக வந்தாருன்னா நாளைக்கு என்ன பண்ணுவா. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. சரிங்க சார். எப்படி நான் பார்க்குறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் வணக்கம் சார். நான் பூவிடமாட்ட ஆலமூர்லேருந்து வரேன். உங்களுக்கு கேள்வி என்ன சார்? அதான் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. சரி. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சார். என்ன கம்மி தான். உங்களோட திராவிட மாடல் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு மாதம் 1000 ரூபா, மகளிர் பேருந்து, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சார். அவங்க தான் கண்டிப்பாக 2026 எடுப்பாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு போட்டியில் புகழ் உச்சிக்கு இருந்துக்கிட்டு அரசியலுக்கு வராரு. வாய்ப்பு கம்மி தான். அடுத்து வேணால் பார்க்கலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிளை செயலாளர் அப்புறம் போட்டு பொறுப்புகள்லாம் போட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 2026 மீண்டும் திமுக தான் சார் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக. ஆனால் இவ்வளோ பெரிய விஜய் மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரபலம் வர்றாங்க. மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. திமுக அதிமுக கட்சி மேலே இருக்கிற வெறுப்பு, இதெல்லாம் வந்து ஒருவேளை விஜயை முதல்வராக்கிட்டால் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி சார். அவரோட உச்சத்தில் உள்ளவரை கூட்டு வந்து அரசியல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இந்த வருஷம் 2026 கண்டிப்பாக திராவிட மாடலில் தான் கண்டிப்பாக வருவாங்க. அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம் சார். அவர் வரதுக்கு வர இந்த காரியங்களை திமுக சரியாக பண்ணலை, இதையும் சரியாக பண்ணனா நல்லா இருக்கும்னு சொன்னால் எந்த விஷயம் சொல்லுவீங்க? கரண்ட் ஏற்றிருக்காங்க சார். அது வேணால் குறைக்கலாம் சார். மற்றபடி கரெக்டாக தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து சொல்கிறாங்க இது வந்து குடும்ப ஆட்சி, வெளியிலேருந்து கட்சிக்காரங்க தொண்டர்களாகவே செத்து போயிடுறாங்க. அவங்க வந்து முதல்வர் வேட்பாளரை நோக்கி போக முடியல, பெரிய பொறுப்பில் இருக்கவங்களே போக முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மத்தியில் அமித்ஷாவோட பையன் அரசியல் இருக்காப்புல, நல்ல சந்திரபாபு, அதே மாதிரி எல்லா கட்சியிலையுமே அரசியல் இருக்குது சார். அவங்க பசங்கன்னா இருக்காங்க தான். கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், அது சார்ந்து தான் பசங்க கண்டினியூவாக இருக்கா. வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சா எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லை? கண்டிப்பாக வரும் சார். வரும். கட்டமைப்பு இன்னும் பத்தலை சார். கண்டிப்பாக விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கட்டமைப்பு பத்தாது. 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டணும், பூத்து கமிட்டி போட்டு ஒவ்வொரு வேட்பாளரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கோயம்புத்தூர் நல்லா வரவேற்பு வந்துச்சு அவருக்கு, மாட்டு கருத்து இல்லை. ஆனால் இப்போ 2026 கொஞ்சம் சிரமம். வந்தால் சந்தோஷம் தான் சார். வந்தால் சந்தோஷம் தான். அப்போ நம்ம கருப்பு நிலா நம்ம விஜயகாந்த் சொன்னாங்க, இந்த தமிழ்நாடு மக்கள் விஜயகாந்த் வந்து அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்கலை. சிறப்பாக செஞ்சார். அவரோட ரசிகன் தான், விஜயகாந்தோட ரசிகன் தான். கட்சி அப்பாற்பட்டு நல்ல மனிதன், பண்பானவர். ஆனால் மக்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கலை. வந்தால் ஏற்றுக்குவோம் சார். 2020 அப்புறம் ஏற்றுக்குவோம். நன்றி சார். ನನಗೆ ಫ್ಯಾನ್ ಅಲ್ಲ, நிறைய ಮೂವೀಸ್ ಹತ್ರ കണ്ടിട്ടുണ്ട്. ഇഷ്ടമാണ്. നാട്ടിൽ ആലപ്പുഴ. ആരാധന അല്ല, സിനിമ ഇഷ്ടമാണ്, അത്രേ ഉള്ളൂ.